நெல்லை அருகே எலக்ட்ரிக் பைக்கின் பேட்டரி வெடித்து பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். பாதி சார்ஜ் ஏறி இருந்த நிலையில் பேட்டரி வெடித்தது ஏன்? எலக்ட்ரிக் பைக்குகள் பாதுகாப்பானதா என்று விரிவாக பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் இடையன்குடியை அடுத்த ஆனைக்குடியைச் சேர்ந்தவர் தேவதாஸ். ஆனைக்குடி அருகே தேவதாசுக்கு சொந்தமான கோழிப்பண்ணை மற்றும் பன்றிப்பண்ணை உள்ளது. அங்கு தூத்துக்குடி மாவட்டம் இடைச்சிவிடையைச் சேர்ந்த ஜான்சி பாப்பா என்பவர் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி இரவு தனது 2 எலக்ட்ரிக் பைக்குகளின் பேட்டரிகளை அகற்றி பண்ணையில் உள்ள இன்குபேட்டர் அறையில் தேவதாஸ் சார்ஜ் போட்டுள்ளார். பாதி சார்ஜ் ஏற்றப்பட்ட நிலையில் மீதி சார்ஜ் காலையில் ஏற்றிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தேவதாஸ் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. மறுநாள் காலை பண்ணையில் பணியாற்றும் ஜான்சி பாப்பா மீண்டும் பேட்டரிகளுக்கு சார்ஜ் போட முயன்றார். அப்போது அது திடீரென வெடித்து சிதறியது. ஜான்சியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு திசையன்விளை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவர் அனுப்பப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஜான்சி பாப்பா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திசையன்விளை காவல்துறையினர் ஜான்சி பாப்பாவின் மரணம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். இதுபோன்ற எதிர்பாராத விபத்துக்களை தவிர்க்க அரசின் தரச்சான்று மற்றும் லித்தியம் அயன் பாஸ்பேட் திறன் கொண்ட பேட்டரிகளை மட்டுமே வாங்குவது சிறந்தது என மின்வாகன பொறியாளர் கிஷோர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். லித்தியம் அயன் கொண்ட NMC பேட்டரி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவா ஒரு தன்மை உடையது. உங்களுக்கு பேட்டரி வந்து போர்ட்டபிள் பேட்டரி, அதாவது வீட்டில் எடுத்துட்டு போய் வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம், ஈஸி டு கேரி, எங்கேயா மாடியில் வச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி யாராவது சொல்லி ஒரு பேட்டரி விற்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரி அதை வாங்குறது வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மின்சார வாகனத்தின் பேட்டரி வெடித்து பெண் உயிரிழந்த சம்பவம் மின் வாகனங்கள் மீதான நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்புவது போல் அமைந்துள்ளது.